வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா என ஓங்கி ஒலித்த முருகனின் பக்தி முழக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா. வங்கக்கரையோரம் வீற்றிருக்கும் வேலவனை காண அலைக்கடலாய் திரண்ட பக்தர்களின் புழக்கம். 15 ஆண்டுகளுக்கு பிறகு கோடிக்கணக்கில் செலவழித்து அதிதீவிரமாய் திருப்பணிகளை முடித்து தமிழ் கடவுள் முருகனின் மனங்குளிர பக்கவாத்தியங்களுடன் தமிழில் வேத மந்திரங்கள் மிளிர மிக பிரம்மாண்டமாய் நடைபெற்றது திருச்செந்தூர் மகா கும்பாபிஷேக விழா. முருகனின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடாகவும் கடற்கரையோரம் அமைந்துள்ள கோவில்களில் மிகவும் சிறப்பு பெற்ற ஸ்தலமாகவும் விளங்கும் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கடந்த 2009ஆம் ஆண்டு குடமுழுக்கு விழா நடத்தப்பட்டது. அதன் பிறகு குடமுழுக்கு விழா நடத்துவதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடந்து வந்த நிலையில் கடந்த 2022ஆம் ஆண்டு 300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பெருந்திட்ட வளாக பணிகள் தீவிரமாக நடைபெற்று முடிந்தன. அதன் தொடர்ச்சியாக கடந்த மாதம் 26ஆம் தேதி கணபதி பூஜையுடன் கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பாக தொடங்கியது. ராஜகோபுரம் மற்றும் பிற கோபுரங்கள் பழமை மாறாமல் புதுப்பிக்கப்பட்டன. வண்ண விளக்குகள், பூச்சோலை அலங்காரங்கள், பழங்கள், மஞ்சள் குங்கும காப்புகள் என திரும்பிய பக்கமெல்லாம் பக்தி பரவசம் பொங்கியது. நாள் முழுவதும் முருகன் பாடல்கள், 12 திருமுறை பாடல்கள் ஒலிபரப்பாகின. இந்த நிகழ்வை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு முருகன் கோவில்களிலும் சிறப்பு அபிஷேகங்கள், பூஜைகள் நடைபெற்றன. வெளிநாடுகளில் இருந்தும் பக்தர்கள் திருச்செந்தூருக்கு வந்தனர். முருகப்பெருமானின் அருளை பெற தங்களது நேரத்தையும் சக்தியையும் செலுத்தி பக்தர்கள் ஆர்வமுடன் பங்கேற்றனர். தொடர்ந்து கால யாகசாலை பூஜைகள் நடந்து வந்த நிலையில் விழாவின் சிகர நிகழ்ச்சியாக அதிகாலை 4 மணிக்கு 12ஆம் கால யாகசாலை பூஜைகள் மகா தீபாராதனை நடத்தப்பட்டு பின்னர் யாகசாலையில் இருந்து அதிகாலை 5:35 மணிக்கு கடம் புறப்பாடு தொடங்கியது. கோவிலை சுற்றி வந்த கடத்திற்கு பின்னால் மேளதாளங்கள் முழங்க கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா என பக்தர்கள் கோஷமிட்டபடி பின்தொடர்ந்து வந்தனர். தொடர்ந்து ராஜகோபுரத்திற்கு புனித நீர் ஊற்றப்படும் கடம் கோவிலின் மேற்கு வாசல் வழியாக அமைக்கப்பட்ட தற்காலிக பாதை மூலம் ராஜகோபுரத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. அங்கு அமைக்கப்பட்டிருந்த 9 கலசங்களுக்கும் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு அதிகாலை சரியாக 6:50 மணிக்கு 9 கலசங்களுக்கும் புனித நீர் ஊற்றி கோலாகலமாக மகா கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது. அப்போது கோவிலை சுற்றி திரண்டிருந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வெற்றிவேல், வீரவேல் என விண்ணெதிர பக்தி முழக்கமிட்டு ஆரவாரம் செய்தனர். மகா கும்பாபிஷேக விழா நிறைவடைந்ததும் 20 ராட்சத ட்ரோன்கள் மூலம் கடற்கரை பகுதியில் கூடியிருந்த பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. மேலும் கும்பாபிஷேகத்தை தங்கு தடையின்றி பக்தர்கள் காண்பதற்கு வசதியாக நகர் முழுவதும் முக்கிய பகுதிகளில் 70 பெரிய LED திரைகள் அமைக்கப்பட்டு கும்பாபிஷேக நிகழ்வுகள் நேரலையில் ஒளிபரப்பப்பட்டன. இந்நிகழ்வில் சுமார் 6000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த நிலையில் குடமுழுக்கு விழா நிறைவு பெற்றதும் பக்தர்கள் காவல்துறை மூலம் தேர்வு செய்யப்பட்ட பாதை வழியாக தங்களது சொந்த ஊருக்கு கிளம்பிச் சென்றனர். 15 ஆண்டுகளுக்கு பிறகு நடந்த பெரும் திருவிழா என்பதால் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு குடமுழுக்கு விழாவை குடும்பத்துடன் கண்குளிர பார்த்து மகிழ்ந்தது காண்போரை பரவசத்தில் ஆழ்த்தியது.